ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட செண்டு காடு. இது வந்து முந்தானத்து களை வெட்டினாங்க. இது வந்து நாளான்னைக்கு வந்து இது இழுத்து கட்டிடுவாங்க. உரம் போட்டு நாங்கள் இழுத்து கட்டிடுவோம். அப்படின்னா தான் நிறைய பூ பூக்கும். அதுக்குமா இது வந்து எங்களோட சின்ன சாதா ரோஸ். அங்கே வந்து செடி கிட்டக்க வந்து பெரிய சாதா ரோஸ் இருக்குது. இது ரெண்டுமே நாங்கள் களை வெட்டணும். செவ்வந்திக்கு பக்கத்தில் சாதா ரோஸ் இருக்குது. செவ்வந்திக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து இது நாங்கள் உழுது இருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து செவ்வாழை கட்டை நட போகிறோம். இந்த வயல்லையும் இந்த கிடங்கு இருக்குல்ல, இந்த கிடங்கு கிட்டக்க இருக்க உழுதுருக்க வயல்லையும் செவ்வாழை கட்டை நட போகிறோம். செவ்வாழை கட்டை நடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஒரு கட்டையோட ரேட் 10 ரூபா தான். நாங்கள் வந்து 15 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். எதுக்குன்னா, இது வந்து அவங்க நட்டு விட்டுருவாங்க. வண்டிக்கு வாடகையும் கொடுக்க தேவையில்ல. 15 ரூபா ரேட்டுனா, அதனால் ஒரு கண்டுக்கு 15 ரூபா. எனக்கு 500 கண்டு வாங்க போகிறோம். இந்த 2 வேலுக்கு நடுறேன். ஞாயிற்றுக்கிழமை நடுறப்ப நான் உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இது சின்ன டிங்டாங், சின்ன வயல். அந்த உழுத மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நாங்கள் செவ்வந்தி நட்டுருக்கோம். நேற்று தான் களை வெட்டினாங்க. சின்ன டிங்டாங் இதில் வந்து 11 நேரம் இருக்கும். இது மேவேல் டிங்டாங். இதில் வந்து எத்தனை நேரம் இருக்குன்னா 17 நேரம் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு போன வீடியோ காமிச்சிருப்பேன். இது இப்போ தான் களை வெட்டியிருக்காங்க. சென்டரில் வெட்டலை, உள்ள புள்ளி செடிக்கு வச்சு குத்திருக்காங்க. பாதிக்காடு வெட்டிட்டாங்க காய்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நடுவில் இருக்க புல்லெல்லாம் அள்ளி போட போகிறோம். அள்ளி கண்டுகுட்டிக்கு போட்டுருவோம். நிறையா கொத்தாக இருக்கிறத, குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து காஞ்ச பிறகு எடுத்து தீ வச்சுருவோம். இல்லாட்டி இந்த மாதிரி வரப்பில் போட்டு விட்டுருவோம். நாங்கள் 8 நேரம் முழுசாக வெட்டிட்டாங்க. 2 நேரம் வந்து பாதி வெட்டியிருக்காங்க. இன்னும் 7 நேரம் வந்து சுத்தமாகவே வெட்டலை. இந்த 7 நேரம் வந்து நாளைக்கு வந்து வெட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஓரம் இருக்குல்ல, இதில் என்னென்னா, இந்த ஒரு நேரம் மட்டும் நாங்கள் செவ்வந்தி நட்டுருக்கோம். ஒரு இது செவ்வந்தி நட்டுருக்கோம். இந்த செவ்வந்திக்கு நாங்கள் களை வெட்டியாச்சு பாருங்கள். இந்த புள்ளையும் நம்ம அள்ளி போட போகிறோம். இப்போ இந்த செவ்வந்தி ஓரத்துலேயே ஒரு மல்லிகைப்பூ செடி 1 2 நட்டுருக்கோம் நாங்கள். இது பிச்சிப்பூ செடி களை வெட்டும் போது வெட்டி விட்டாங்க. இது பாருங்கள், குச்சி மட்டும்தான் இருக்குது. இது இன்னொரு பிச்சிப்பூ செடி. இந்த சைஸில் இருந்தது தான் வெட்டிட்டாங்க. இல்லை மொட்டு கூட இருக்குது பாருங்களேன், மொட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்க புல்லெல்லாம் அள்ளி கண்டுக்குட்டிக்கு போய் போட போகிறோம். வாங்க அள்ளலாம். இப்படி அரிச்சு தான் அள்ளணும். இப்போ நம்ம பை ஃபுல்லாக அள்ளியாச்சு. அங்கே இருக்க கண்டுக்குட்டிக்கு போய் போட போகிறோம். ஒவ்வொரு கண்டுக்குட்டிக்கும் ஒவ்வொரு பை போடணும். இந்த 3 கண்டுக்குட்டிக்கு போடணும். ஃபஸ்ட்டு பெரிய கண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே போடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொன்று அழுட்டு வந்து போடலாம். அவ்வளோதான், செவலை கண்டுக்கு போட்டாச்சு. இன்னும் இந்த ஒரே ஒரு கண்டுக்கு தான் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த ஏஞ்சல்ன்ற கண்டுக்கும் போட்டலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. நம்ம வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பலாம் காய்ஸ். பாய்.